ஃபைனலா வந்து நம்ம மீன ராசிக்கு வந்துட்டோம். காலபுருஷனுக்கு 12ஆம் ராசி, மிக மிக எமோஷனலி பவர்ஃபுல்லான ஒரு ராசி வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி. அதில் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 1.5 ஆண்டு காலமாக சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்க போறீங்க. ரொம்ப போன வருஷம் எல்லாம் படாத பாடுங்க மீன ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா வந்து ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி தெரிய போகுது மீனராசிக்காரர்கள். ஜூலை வந்து ரொம்ப சூப்பரா இருக்க போது. நிறைய கஷ்டத்துக்கு அப்புறமே ஒரு நல்லது நடக்கும் போது அது வந்து அதை அனுபவிக்கிறதே ஒரு தனி சுகங்க. நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க மீனராசிக்காரர்கள். ஹெல்த் வைஸா இருக்கட்டும், ஃபேமிலியில வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவமானப்படுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த சனி பகவான் கொடுத்திருப்பாரு உங்களுக்கு. ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. குருவோட பார்வை அமைஞ்சிருச்சு. அதுவும் இந்த ஜூலை மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து சைன் பண்ண போறீங்க. புது விஷயங்கள் நடக்க போகுது. ஒரு முயற்சி எடுக்க போறீங்க. அந்த முயற்சி வந்து சக்சஸ் ஆக போகுது. ஒரு இடம் வாங்க போறீங்க. எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஸோ ஹெல்த் வந்து ரொம்ப மோசமா இருந்ததெல்லாம் தாண்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸோ இந்த விஷயமும் ரொம்ப சூப்பரா இருக்கு. மீன ராசி ஓவராலா வந்து ஜூலை மாதம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. சரிங்களா? வேற ஏதாவது மீன ராசி கேள்வி இருந்தா கேளுங்க. சீக்கிரமா முடிச்சிடலாம். அடுத்து கடன் அந்த இதுக்கு போல. அதுக்கு கேள்வி பதில் வேற இருக்கு. நியர்லி இதுவே எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? மை காட், 1.5 hour ஆயிடுச்சு இதுவே. ஆமா, கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் இதுவா இருக்குமா. இனி கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் வந்து நிச்சயமா வந்து நல்லா இருக்க போகுது. ஹெல்த் வைஸ்லாம் பெட்டர் ஆக போகுது மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்கள் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, குச்சனூர் சனீஸ்வரன், திருநள்ளாறு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜூலை மாசம் போயிட்டு வர்றது மிகப்பெரிய நல்ல ஒரு பலனை தரும். சரிங்களா? ஸோ அடுத்தது ஃபினிஷா இப்ப வந்து இந்த 12 ராசி ஜூலை மாத பலன் சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் தீர்க்கும் ஸ்தலங்கள் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து கேள்வி பதிலுக்கு போயிடலாம். சரிங்களா? எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மேஷம் டு மீனம் வரை கடன் தீர்க்கும் ஸ்தலங்கள். தொண்டை அப்படியே அடைச்சிடுது. ஏன்னா லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் 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 கடன்ல வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன், லைவோட ஆரம்பத்திலே சொன்னேன், கடன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பெரிய விஷயம்னா, கடன் இல்லாம இருக்கிறவர்கள் தான் வந்து பணக்காரர்கள் அப்படிங்கிறோம். ஏன்னா என்னதான் வந்து நம்மளுக்கு வந்து பணம் இருந்தாலும் நகை இருந்தாலும் இன்னைக்கு வந்து மேக்சிமம் 90% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா கடன்லயே காரா லோனு, வீடா லோனு, நகையா லோனு, படிப்பா லோனு, எல்லாமே லோனு லோனு லோனுன்னு. இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டுல இருக்கிற வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, ஏசி எல்லாமே வந்து லோன்லயே இருக்கு. அப்ப இந்த கடன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவே பாருங்க, நம்ம வந்து கடனுக்காக போடுறோம். அந்த கடனுக்கான வீடியோஸே வந்து பாத்தீங்கன்னா நிறைய. ஏன்னா மக்கள் வந்து எதை தின்னலாம், என்ன பண்ணலாம், எப்படி கடன் இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கறது வந்து ரொம்ப டிஸ்பிரேட்டா அதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மன வலியாவே வந்து இருந்திருக்கும் இல்லைங்களா? கடன்னா வந்து அவ்வளவு ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு விஷயம் இல்லையா? அப்படியாப்பட்ட கடன்ல இருந்து நிவர்த்தி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட உழைப்பு வந்து மிக மிக தேவை. அதெல்லாம் எனக்கு தெரியும் மேடம், அதெல்லாம் எனக்கு தெரியாத, நீங்க வந்து அட்வைஸ் பண்றீங்களா அப்படி வந்து நினைக்காதீங்க. சொல்றேன், எதுலையுமே வந்து இந்த பூஜை பண்ணிட்டா வந்து சரியாயிடுமா, இந்த பூஜை மட்டும்தான் முக்கியமா, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பூஜையும் ஒரு வழி, அதே மாதிரி உங்களோட உழைப்பும். அதுல உழைக்கிறவங்களாலதான் வந்து கடனை தீர்த்து வெளில வர முடியும் அப்படிங்கிறது நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஓகேங்களா? சோ கடன் வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அந்த கடன் வந்து எப்படி அடைக்கிறது சீக்கிரமா அப்படிங்கறத நம்ம வந்து இப்ப சொல்ல போறோம். யாருக்கெல்லாம் கடன் அதிகமா இருக்கு மெசேஜ் பண்ணுங்க.
கடன் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கு, கடன் தீர பரிகார ஸ்தலங்கள் சொல்ல போற, நோட் பண்ணிக்கோங்க. முதல் வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள். ஓகேங்களா? மேஷ ராசிக்கார